அல்லாஹ் கோபத்துல சிறந்தவனா கருணையில் சிறந்தவனா என்பதாக பார்த்தால் அல்லாஹ் கருணையில தான் சிறந்தவனாக இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய கோபத்தை விட அல்லாஹ்வினுடைய கருணை பல மடங்கு உயர்ந்து விட்டது என்பதாக சொல்லி காண்பிப்பார்கள். அப்ப அல்லாஹ்வினுடைய கருணையை தான் ஒவ்வொரு அடியானும் அவனிடத்துல இருந்து கேட்கணும். அல்லாஹ்வோட தன்னுடைய அடியான் மீது கருணை புரிய ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, எதிர்பார்க்காத மனிதர்களை கொண்டும் எதிர்பார்க்காத திசையில் இருந்தும் அல்லாஹ் தன்னுடைய உதவியை வழங்கி கொண்டே இருப்பான். இதுதான் அல்லாஹ்வினுடைய கருணையினுடைய மிகப்பெரிய ஒரு மகத்துவம். அல்லாஹ்வினுடைய உதவி எந்த மனிதனை கொண்டு வேணாலும் நடச்சிடும், எந்த திசையிலிருந்து வேணாலும் என்ன செஞ்சிடும், அது நமக்கு கிடைச்சிடும். அப்படிப்பட்ட அந்த உதவியை நமக்கு வாங்கி தரக்கூடிய சில செயல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அது என்னென்ன செயல் அப்படின்னு சொன்னா, எந்த மனிதர்கள் மீதெல்லாம் அல்லாஹ் கருணை காட்டுவானா, இபாதத்தினுடைய அடிப்படை